வச்சு இந்த ரிச்சுவல் நான் பண்ண போகிறேன். இந்த ரிச்சுவல் எப்படி இருக்குன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறதுல தான் இந்த ஆத்மா வரப்போகுது. ஏன்னா ஓகே, கேமரா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி கழட்டி வச்சுக்கலாம் கைஸ். இந்த கேமரா வந்துட்டு என் முதுகுக்கு பின்னாடி மாட்டிக்கிறேன். ஏன்னா எனக்கு பின்னாடி என்ன நடக்குன்றது எனக்கு தெரியாது. அதனால் அதுக்காக ஒரு நைட் விஷயம் என் முதுகுக்கு பின்னாடி மாட்டிக்கிறேன். ஸோ ஓகே, ரெக்கார்ட் போட்டேன் கைஸ். கேமரா அங்கே வச்சுருக்கேன். ஓகே கைஸ், ஃபைனலி இந்த இடத்துக்கு நான் வந்து இப்போ இந்த ரிச்சுவலை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க. இந்த ரிச்சுவல் நான் போகிறதுக்குள்ளேயும் எந்த ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துருக்க மாட்டேன். இந்த ரிச்சுவல் நான் போகிறதுக்குள்ளேயும் ரொம்பவே கஷ்டப்பட்டேன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு கேமரா செட் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை. டக்குன்னு இந்த ரிச்சுவல் நான் போட்டுட்டு இங்கேருந்து நான் கிளம்பணும் ஒரே வழியாக. ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா மணி ரொம்ப ஆயிடுச்சு. இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா சீக்கிரமாக விடிச்சிடுவேன். ஏன்னா இந்த ரோட்டில் வந்து அடிக்கடி வாக்கிங்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்களாம். அதனால் இது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் முடிச்சுட்டு போகணும். அதுக்காக தான் வந்திருக்கேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரிச்சுவல் எதுக்காகனா, இந்த ரிச்சுவல் வந்துட்டு என்னையை நான் ஒரு எப்படி சொல்கிறது, என்னையை நான் பணையை வச்சு இந்த ரிச்சுவல் நான் பண்ண போகிறேன். இந்த ரிச்சுவல் எப்படி இருக்க போகுதுன்றது தெரியல. ஃபஸ்ட்டு இந்த ரிச்சுவல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஒரு முடி இருக்கணும்னாங்க. ஸோ என்னோடய முடியை நான் வந்துட்டு ஸோ இங்கே ஆத்மாக்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா என் முடி தெரியுதா? ஸோ என் முடி ஸோ இந்த ரிச்சுவலில் என்னோடய முடியை வைக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் என்னோடய நகத்தை வைக்கணும். நைட்டு கூட காட்டுறேன். அதுக்கப்புறம் என்னோடய நகத்தை வைக்கணும். முடி வச்சாச்சு. நகம் வேறு இல்லையே. தெரியுதா? ஸோ என்னோடய நகத்தையும் வச்சுட்டேன். ஸோ என்னோடய முடியையும் என்னோடய நகத்தையும் வச்சு தான் இந்த ரிச்சுவலை பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறதுல தான் இந்த ஆத்மா வரப்போகுது. ஏன்னா எந்த ஒரு இடத்துக்கு நம்ம போனாலுமே அந்த இடத்துல அந்த ஆத்மாவை ஃபஸ்ட்டு நம்ம வர வைக்கணும், நம்ம கூட கம்யூனிகேஷன் பண்ண வைக்கணும். அப்படி இந்த ஆத்மாவுக்கு என்ன தான் கஷ்டன்றதை இந்த கம்யூனிகேஷன் மூலயமா நான் தெரிஞ்சுக்க போகிறேன். ஸோ இந்த ரிச்சுவலில் சொல்லப்பட்டிருக்க மாதிரி நான் என்னையவே நானே கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்களை என் கூட பேச வைக்க போகிறேன். நீங்கள் தாராளமாக என்னை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தகுதியான என்னோடய முடியும் இங்கே இருக்குது, என்னோடய நகமும் இங்கே இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான் சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் நிறைவேறாத ஆசை இருந்துச்சுன்னா அது என் மூலமா நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ஸோ அதை தெரிஞ்சு தான் நான் வந்திருக்கேன். உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸோ எஸ், இவங்க நம்மள்ட்ட பேச போகிறது நம்ம நீக்ரோபோனிக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் சான்சஸ் இருக்குது. ஸோ அது தெரியுதா?
மைக்ரோஃபோனுக்கு ட்ரை பண்ணுவோம். எது என்னன்னு தெரில, ஏதோ ப்ரெஃபர் ஆகுது. ஸோ நாயெல்லாம் குலையுது கைஸ். ஆன் பண்ணும்போது நாயெல்லாம் குலையுது. ஸோ இது வந்துட்டு இந்த இடத்துல ஸோ எஸ் இப்போதைக்கு நான் ரெடி ஆகிட்டேன். இந்த இடத்துல என்னை சுற்றி எத்தனை ஆத்மா இருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? முடிஞ்சா இந்த நீக்ரோபோனிக் மூலமா நீங்கள் என் கூட பேசலாம். ஸோ நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. ஆர் யூ தேர்? நீங்கள் இங்கே இருக்கீங்களா? நோ வெயிட். ஸோ இங்கே நீங்கள் இருக்கீங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இங்கே 3 பேர் இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். நீங்கள் 3 பேர் தான் இங்கே இருக்கீங்களா? ப்ரோ ஸோ இந்த நீக்ரோபோனிக் நான் உண்மைன்றதும் சொல்ல வரல. ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்துல இதெல்லாம் கேட்கும் போது உண்மையாக தான் இருக்கும். உங்களுக்கு இருட்டு தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நான் இப்போ இருட்டுலேயும் உங்க கூட கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி என்னை நான் கஷ்டப்படுத்திக்க போகிறேன். அது இப்போ நடக்க போகுது. நான் அதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ கைஸ், நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறோன்னு சொன்னாங்க. அது எதுலனா இந்த மெழுகுபத்தியோட ஒரு சொட்டும் நம்மளோட உள்ளங்கையில் வலது கை அண்ட் இடது கையில் ரெண்டுத்துலேயும் நம்ம நடுப்பகுதியில் இந்த கேண்டிலோட இந்த சூட்டை வந்து விடணும்னு இருக்காங்க. ஸோ நம்ம கஷ்டப்பட்டால் தான் அவங்க அந்த ஆத்மா வருன்றதை சொல்கிறாங்க இந்த ரிச்சுவலை பொறுத்தளவுக்கு. ஸோ அதை நான் பண்ணி பார்க்க போகிறேன். எனக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கிறது ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான். இப்போ நான் இங்கே ஒத்தாளாக வரல, உங்கள் கூட சேர்ந்து தான் வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்களும் இங்கே இருக்கிறதா திங்க் பண்ணி இங்கே இருக்கிறத நினச்சி பார்த்துக்கோங்க. ஸோ ரெடியாக இருக்கீங்களா? ஸோ ஊற்ற ஆரம்பிக்கிறேன். ஸோ இங்கே வரணுன்றதுக்காக தான் கஷ்டப்பட்டு இருக்கேன். நீங்க வருவீங்களா? இங்கே எந்த ஒரு ஆத்மா இருந்தாலும் தயவுசெய்து என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கோ. ஸோ நான் லைட்டை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நீங்க இருக்கீங்களா? உங்களால் வர முடியுமா? கைஸ் ரொம்பவே சுடுது, ரொம்பவே ஹீட்டாக இருக்குது. சீரியஸாக தயவுசெய்து யாரும் இந்த ரிச்சுவலை ட்ரை பண்ணாதீங்க. விளையாட்டு கூட இதை ட்ரை பண்ணாதீங்க. அம்மா தயவுசெய்து சீக்கிரம் வாங்க, புரிஞ்சுக்கோங்க என் கஷ்டத்தை. நீங்க வந்துட்டீங்களா? என் கூட பேச முடியுமா? நீங்க வந்துட்டீங்களா? இங்கதான் இருக்கீங்களா?
ஹலோ, யார் அது? நீங்கள் இங்கே வந்துட்டீங்களா? என் பின்னாடி இருக்கீங்களா? நான் திரும்பி பார்க்கல. ஸோ பின்னாடி ஃபர்ஸ்ட் டைமாக திரும்பி பார்க்க போகிறேன். ஸோ உங்கள் ஆசை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிட்டேன். இங்கே சப்போஸ் நீங்கள் இருந்தீங்கன்னால் தாராளமாக என் கூட கம்யூனிகேஷன் பண்ணலாம். ஸோ இந்த கேண்டிலை இப்போ நான் அணைக்க போகிறேன். உங்கள்கிட்ட எந்த ஒரு வெளிச்சம் இல்லாமல் நான் வரப்போகிறேன். ஹலோ, மேக்கப் பண்ணிக்க நம்ம ஆஃப் பண்ண வேணாம். யாரு யாரு? ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? கடவுளே, லைட் இருக்கானு லைட். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அரஹ்மானிர் ரஹீம் மாலிகின் யத்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தகீன் இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி வலல் ஆமீன். ஹலோ, இங்கே இருக்கீங்களா? ஸோ இந்த ஒரே ஒரு நெருப்பு வெளிச்சத்தில் தான் நான் வரேன். சுருட்டு போய் சுருட்டு. சுருட்டு சுருட்டு. ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? கொஞ்சம் வெளியே இருக்கேன். ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ, ஹலோ. ஸோ நீங்கள் கூப்பிட்டனால தான் நீங்கள் வந்தேன். யாராச்சும் இருக்கீங்களாங்க? ஹலோ, லைட்டு ரொம்பவே சுடுது. ஸோ அவங்கள ஒரு இடத்துல போச்சு வச்சுருக்கான்னு சொன்னால அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். ஹலோ, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்.
ஆஃப் ஆயிடுச்சு. இது முள்ளு செடியாக இருக்குது. தாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா. ஸோ கைஸ் இங்கே தான் அந்த பொண்ணை போய்ச்சிருக்காங்க. சுடுது. தாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா. யாரு யாரோ போனா? யாராச்சும் இருக்கீங்களா இங்கே? ஹலோ அம்மா, பாப்பா, பாப்பா உன்னை இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்களா? உங்களோட பொண்ணுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? உங்கள் குழந்தைக்கு ஏதாச்சும் வேணுமா? வயசு லைட்டர் அணிய போகுது. லைட்டரில் சுத்தமாக கேஸ் இல்லை. உங்கள் குழந்தைக்கு ஏதாச்சும் வேணுமா? அப்படி உங்கள் குழந்தைக்கு ஏதாச்சும் வேணும்ண்ணா ஏதாச்சும் ஒரு அறிகுறி காட்டுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஓகே, உங்கள் குழந்தை இறந்ததை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? கைஸ் லைட்டர் தேர்ந்துருச்சு. உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கூட தான் இருக்காரா? உங்கள் குழந்தை உங்கள் கூட தான் இருக்காங்களா? கைஸ் அவங்க அழுகுற சவுண்ட் எனக்கு கிளியராக கேட்குது. இங்கே தான் இருக்காங்க. லைட்டர் தேர்ந்துருச்சு. ஸோ என்னால் உங்களால் ரொம்ப நேரம் பேச முடியாது. எனக்கு இருக்கிறது கொஞ்சம் நேரம் தான். ஸோ இந்த டைம்குள்ளே நீங்கள் பேசி ஆகணும் என் கூட. நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா நான் ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். உங்கள் குழந்த உங்களை விட்டு போனதில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு என்கிட்ட சொல்ல முடியுமா? உங்கள் குழந்தைய யாராச்சும் கொண்டுட்டாங்களா? இல்லை உங்கள் குழந்தைய உங்கள்கிட்ட வந்து யாரையும் பிடிச்சிட்டாங்களா? சவுண்ட் கேட்குது. என்ன எதாவது செய்வீங்களா? உங்கள் குழந்தைக்கு எந்த கெட்டது பண்ணுறதுக்காக நான் வரல. உங்கள் குழந்தைக்கு ஒரு அண்ணனாக நான் வந்திருக்கேன். நான் எந்த கெட்டதும் பண்ண மாட்டேன். என்னை உங்களோட பெரிய பையனாக நினச்சிக்கலாம். அம்மா, அப்பா, என்னை உங்கள் பையனாக நினச்சிக்கோங்க. அது என்னோடய தங்கச்சி. நான் உங்களை என் குடும்பம் மாதிரி பார்க்குறேன். நீங்கள் தாராளமாக என் கூட கம்யூனிகேஷன் பண்ணலாம், என்னை எதுவும் பண்ணாமல். ஸோ இதில் நான் என்னையும் இழக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த டார்ச் லைட் எனக்கு அணைய போகுது. அதுக்கப்புறம் என்கிட்ட எந்த ஒரு வெளிச்சமும் கிடையாது. நான் எதுவும் யூஸ் பண்ணவும் மாட்டேன், சத்தியம். கைஸ் நான் லைட்டர் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே நான் லைட் எரிச்சேன்னா என் கை முடியல, எரியுது. நான் இதை யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ என் பக்கத்தில் ஏதாச்சும் ஆத்மா இருந்தீங்கன்னா
நீங்கள் என்னை வந்து தொடலாம். இங்கே இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா இது ரெட்டு கொண்டு வாங்க. ஸோ இருக்கீங்களா? ஹலோ. ஸோ கைஸ் இங்கிட்டு வருது. இங்கே இருக்கும் போது இங்கே வந்துச்சு. ஹலோ, நீங்கள் இந்த சைடு தான் இருக்கீங்களா? உங்கள் குழந்தை இந்த சைடு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, லைட் இல்லாமல் தான் உங்கள்கிட்ட வரேன். உங்கள் குழந்தை உங்கள் கூட தான் இருக்காங்களா? அவங்க நான் பார்க்கலாமா? ஸோ நான் லைட் ஆன் பண்ண போகிறேன். லைட் ஆன் பண்ணிட்டேன். இது வரையுமே எனக்கு நெகட்டிவ் ஃபீல் மட்டும்தான் எனக்குள்ளே இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். 100% இங்கே யாரும் இருக்காங்க. உங்களுக்கு வேணா என் உடம்பை எடுத்துக்கலாமே. ஏன் இன்னும் என் உடம்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கீங்களா? உங்கள் குழந்தைய நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா? உங்கள் குழந்தை உங்களுக்கு வேணுமா? அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்துச்சுன்னா உங்கள் குடும்பம் சந்தோஷமாக வளரணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இது சத்தியம், இது நடக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் குழந்தைக்கு இது பண்ண முடியல அது பண்ண முடியலன்னு கஷ்டப்படாதீங்க. என்ன எனக்கு தெரிஞ்சு இது அவுட்டோரில் வேறு ஏதாவது சத்தமாக கூட இருக்கலாம். ஆனால் இங்கே கேட்கும் போது எனக்கு உண்மையிலுமே. ஹலோ அண்ணா, ஆளுங்க யாராச்சும் இருக்கீங்களா? ஸோ வெளியே இன்னும் நிறைய இடம் இருக்குது. ஆனால் விசித்திரமாக எதுவும் நடக்குது. என்ன நடக்குதுன்னு கெஸ் பண்ண முடியல. ஸோ மறுபடியும் இந்த லைட்டை போட்டுட்டு நான் உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ, ஸோ நீங்கள் என்ன நினச்சாலும் என்னை பயமுறுத்த முடியாது. ஸோ அப்படி பயப்படாமல் இருந்திருந்தா நான் உங்கள் இடத்துக்கு தேடி வந்திருக்கவும் மாட்டேன், இங்கே இவ்வளோ நேரம் இருந்திருக்கவும் மாட்டேன். உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் வாழ்க்கை இப்படி மாறுன்றத நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஏதோ புடவை அந்த மாதிரி நிறைய இருக்குது. இல்லீகல் ஆக்டிவிட்டி கூட இன்னொரு அதை யூஸ் பண்ணாமல் கூட இருக்காங்க. அதை எந்த அளவுக்கு பயப்பட இருக்காங்க. சாமி போட்ட தப்பிச்சு. ஸோ உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? ஸோ
அப்படி இருந்திருந்தால் எதுக்கு உங்களை சாவடிச்சிருக்க போகிறாங்க? உங்கள் குழந்தைக்கு எதுக்கு இப்படி ஒரு நோய் கொடுத்துருக்க போகிறாங்க? கரெக்டா? என்னை பொறுத்தளவு கடவுள் இல்லை தான் நினைக்கிறேன். இருந்திருப்பார், இந்த மக்களோட சுயநலத்துக்காகவே கடவுள் போயிருப்பார். இல்லைன்னா ஏன் இந்த மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நோயெல்லாம் வருது? உலகத்தில் பாவம் பண்ணுறவன், தப்பு பண்ணுறவன், ரேப் பண்ணுறவன், கொலை பண்ணுறவன் எல்லா மயிலாண்டிக்கும் நல்லா இருக்காங்க. ஒரு நோய் வர மாட்டேங்குது. பொண்டாட்டியை குடிச்சிட்டு அடிக்கிறாங்க, அவங்களெல்லாம் ஒன்றும் வர மாட்டேங்குது. உலகம்னா என்னன்னே தெரியாத குழந்தைக்கு தான் அப்படி ஆகுது. நீ கவலைப்படாதராமா, உனக்கு திருப்பி இன்னொரு வாழ்க்கை கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். ஸோ அந்த பொண்ணை புதைச்ச இடம் அதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீட்டுக்கு பின்னாடி அதையும் இப்போ காட்டுறேன். ஸோ நான் லைட் ஆஃப் பண்ணியிருக்கும் போது நிறைய ஆக்டிவிட்டி எனக்கு நடந்துச்சு. நான் வீட்டில் போய் பார்த்தா தான் எனக்கு ஃபுட்டேஜில் தெரியும். ஸோ இங்கே நம்ம கட்டி வச்சுருக்காங்க. ஸோ நான் நெகட்டிவாக ஃபீல் ஆகுது. ஸோ இந்த காட்டுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல தான் அந்த குழந்தையோட உடம்பு இருக்குது. கிளியராக கேட்குது எனக்கு வாய்ஸு. இந்த வீடியோ தயவு செய்து உங்களால் நம்புறீங்களோ நம்பலையோ, ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் இதுக்கப்புறம் யாருக்கும் நடக்கவும் கூடாது. ஸோ ஊர் மக்களே அவங்கள பைத்தியம்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருக்காங்க. அவங்க குழந்தை மேலே இருந்த ஒரே பாசத்தினால மட்டுமே அவங்கள பைத்தியம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்காக இருந்தாலுமே அவங்க குழந்தை இறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை இல்லைன்னா அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய 10 மாதம் சுமந்து பெற்று கருவிலேருந்து உண்டாக்கி அந்த தாய் பெற்று எடுக்கிறா. ஸோ அந்த குழந்தை ஒரு நிமிஷத்தில் திடீர்னு இல்லைன்னா அந்த தாயோட மனநலம் எப்படி இருக்கும், அந்த தந்தையோட மனநலம் எப்படி இருக்கும்? ஸோ நினச்சி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக கடவுள்னு ஒருத்தவங்க இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இதுக்கப்புறம் நடக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இதான் நான் எதோ பேசுகிறேன். ஐம் ரியலி சாரி, மன்னிச்சிருங்க. ஸோ இங்கேருந்து நான் கிளம்புற டைம் வந்துருச்சு. உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்னாலும் என்னோடய முடியும் என்னோடய நகத்தையும் எந்த இடத்துலையும் நான் விட்டுட்டு போகிறேன். ஸோ சப்போஸ் என் உடம்பு உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் கூட, இல்லை என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சா கூட என்கிட்ட நீங்கள் சொல்ல ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். கண்டிப்பாக. பாய், லவ் யூ. கடைசியாக உங்கள் பொண்ணோட குரலை நான் கேட்க முடியுமா? பாப்பா, இங்கே இருக்கியா? உங்கள் பொண்ணை பேச வைக்க முடியுமா? அண்ணனா கேட்குறேன். அல்லா 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 இலாக இல்லைல்லா. கேஸ் என் பின்னாடி யாரோ வந்தாங்க. என் பின்னாடி ஏதோ சவுண்ட் கண்டிப்பாக கேட்டுச்சு. இல்லைல்லா முகமது ரசூல்லா எல்லாம் செய்யறா மூலம் அஸ்மத்து மோதாஃபினா. இங்கேருந்து நான் போயிட்டு வரேன். என்னோட முடியும் என்னோட நகமும் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த உப்பை நம்ம கைப்பட இது அள்ளியாச்சு. சரி, அந்த பொண்ணோட சீக்கிரம் வச்சுட்டு கிளம்புறேன். அந்த உப்பு புதைக்கணுன்னு இருக்காங்க. அந்த உப்பையும் அந்த இதையும் புதைச்சிட்டேன். ஸோ இது உங்கள் கூட தான் இருக்க போகுது.
நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் நான் கிளம்புறேன். நான் தெரிஞ்சு வெளியே முடிச்சுக்கிறேன். love you lot guys. ஸோ இங்கே ஏதோ ரொம்ப மாதிரி போகுது. இது ஏதோ சொன்ன மாதிரி போகுது. என்னன்னு தெரியல. சப்போஸ் இதுக்குள்ள இருக்கீங்களா? ஹலோ, இது ஏதோ கிணறு மாதிரி இருக்கு. என் கண்ணுக்கு கூட தெரியுதால உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியல கேமராவில். ஓகே, யாரையும் பார்த்தேன்ப்பா. கைஸ், லவ் யூ. எல்டையும் கூட வெளியே பேசுகிறேன். லவ் யூ.